வணக்கம். வர்ற பொங்கலுக்கு வெளியாக போற விஸ்வாசம் திரைப்படத்தை அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொங்கலுக்கு விஸ்வாசம் வரப்போகுது அப்படின்னா டீசர் எப்போ வரும் அப்படிங்கிறது ரொம்ப நாளா அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா டீசர் வெளியிடுறதுக்கான ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது இப்போ இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ட்ரெய்லரே நேரடியாக ரிலீஸ் பண்ண போறாங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ். அதுக்கான முடிவை அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வரப்போகுது. நாளைக்கு அல்லது நாளை மறுநாள், அதாவது டிசம்பர் 30 அல்லது டிசம்பர் 31 விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிரும். மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு அந்த ட்ரெய்லர் அமைய போகுது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயமும் வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, சமீப காலங்களில் அஜித்குமார் அவர்களுக்கு எதிராகவும் அஜித்குமார் அவர்களுடைய படங்களுக்கு எதிராகவும் நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வந்தது. விவேகம் திரைப்படம் கொஞ்சம் ஒழுங்கா போல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அஜித்குமார் அவர்களுடைய சினிமா கேரியரே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சரியான பதிலடி அப்படிங்கிறது ஒரு வசனம் மூலமா இந்த விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லருடைய கிளைமேக்ஸ்லயோ அல்லது விஸ்வாசம் திரைப்படத்தினுடைய இந்த ட்ரெய்லர்லயோ அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ப தகுந்த வட்டாரங்கள் மத்தியிலேருந்து வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய இந்த வசனத்தை பார்த்துட்டு அஜித்குமார் அவர்களுடைய ஹேட்டர்ஸ்லாம் என்ன ஆக போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இதனாலேயே விஸ்வாசம் திரைப்படத்தோட ட்ரெய்லரை ரொம்ப அதிகமாகவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அஜித்குமார் அவர்களுடைய ஹேட்டர்ஸ் அதையும் தாண்டி அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அப்படி நம்மளுக்கு எதிராக என்ன சொல்லியிருக்க போகிறாங்க டைலாக் அப்படின்ட்டு. கண்டிப்பாக விஸ்வாசம் படத்தோட ட்ரெய்லரில் அந்த டைலாக் வந்து என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு அஜித்குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ்னால் சமூக வலைதளங்களில் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுக்கு உயிராகவே மாற்றிட்டாங்க ட்விட்டரையே. மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ட்விட்டரில். இன்னைக்குள்ள அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வரப்போகுது. விஸ்வாசம் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிற அந்த தேதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது, ஃபேன்ஸுடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறது உச்சக்கட்டத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. மட்டும் இல்லாமல் விவேகம் திரைப்படத்தை பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் குறை சொன்னாங்களோ அதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு ஏராளமான நல்ல விஷயங்கள், ஏராளமான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தோடு போய் பார்க்குற அளவுக்கான விஷயங்கள் எல்லாமே விஸ்வாசம் திரைப்படத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த விஸ்வாசம் ட்ரெய்லரை பார்க்கறதுக்கும் விஸ்வாசம் ட்ரெய்லரில் அஜித்குமார் அவர்கள் ஹேட்டர்ஸ்க்கு கொடுக்க போகிற அந்த மரண ரிப்ளை, ஒரு சரியான ஒரு ரிப்ளை அடங்கியிருக்கக்கூடிய இந்த வசனத்தை பார்க்கறதுக்கும் நீங்கள் எவ்வளோ அவரோட இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் தொடர்ந்து பெறணும்னா மறக்காமல் உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.